So hey and welcome back to channel, welcome back to another video of Ride with Kali. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். இது வந்து DIY தான். So இந்த DIY பாத்தீங்கன்னா every 10,000 km அப்புறம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். And நான் வந்து பாத்தீங்கன்னா 10,000 தாண்டி 13,000 கிட்டத்தட்ட 14,000 ஆயிடுச்சு என்னோட வண்டியோட ரன்னிங் பீரியட். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து ஒரு முக்கியமான பாட்டு. நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்ம வந்து சஸ்பென்ஷனோட DIY தான் பண்ண போகிறோம். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஹிமாலயன் மாதிரி வந்து ஒரு ஆஃப் ரோட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கொண்டு போய் கொடுத்தாலுமே ரொம்ப சில பேர் வந்து சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரீசிங் தான் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஐ மீன் ரொம்ப என்ன தெரியுது, ரொம்ப க்ளோஸான ஷோரூம் மட்டும் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூமில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஒர்க்லாம் எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வருதோ அந்த மாதிரி ஒர்க் மட்டும் தான் எடுத்துகிட்டு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பண்ணலாம், ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் ஆனால் அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது பண்ணலைன்னா சஸ்பென்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ராட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேரிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த கனெக்டிங் ராட் என்னன்னா சஸ்பென்ஷன் மேலே கீழே வந்து மூவ் ஆகும்போது அதை வந்து பிடிச்சி வச்சிருக்கும். ஐ மீன் அது வந்து கேண்டிலிவர் சிஸ்டம் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு உள்ள வந்து ஒரு பேரிங்ஸ் இருக்கும். அது வந்து ரோலர் பேரிங் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரோலர் பேரிங் வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நான் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வீடியோக்குள்ள போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டேரெக்டாக எப்படி அதை வந்து சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஏதாவது இது கீழே வந்து கல் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இது வந்து தூக்கும். ஓகே, ஸோ இது வந்து டைட்டாக உள்ள போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கீழே இறங்காது. ஸோ டைட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் வந்து டிஸ்மேண்டில் பண்ணோம். ஐ மீன் ஓப்பன் பண்ணோம். 17 நம்பர் ஸ்பேனர். ஸோ என்கிட்ட WD-40 இருக்கு. ஸோ WD-40 கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் சுத்துது. ஸோ இந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடம் தான். ஸோ இந்த பார்ட் தான் க்ரீஸ் பண்ணோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் மாதிரி ஒன்று வரும் பாருங்க. ஸோ இதுதான் அந்த புஷ்ஷு. ஸோ உள்ளே பாருங்கள் பேரிங்ஸ் தெரியும் பாருங்களா, ரோலர் பேரிங் தெரியுது பாருங்கள். இது பாருங்க லைன்லாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதான் அந்த பேரிங்கு. ஸோ இந்த பேரிங் தான் நம்ம க்ரீஸ் பண்ணணும். ஸோ லைட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு WD-40 அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து க்ரீஸ் பண்ணிடுவோம். க்ளீன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த ட்ரைன் ஆகட்டும். ஸோ இன் பிட்வீன் இந்த புஷ்ஷு நம்ம பார்த்துக்கலாம். புஷ் நல்லா தான் இருக்குது, நோ புஷ்ஷஸ். புஷ்ஷையும் க்ளீன் பண்ணிக்கலாம். புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த WD-40 அடிச்சு க்ளீன் பண்ணிப்போம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீஸ் இருக்கு. ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலான க்ரீஸ் தான் இருக்கு. ரொம்ப பிரீமியமான க்ரீஸ் இல்லை. இந்த டின் கேன் சொல்லி ஒரு க்ரீஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பர் கேஜியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2,500 1,500 நினைக்கிறேன். ஸோ அது ஆன்லைனில் பார்த்து செக் பண்ண கிடைக்கல. அண்ட் மேக்ஸிமம் கிடைக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான க்ரீஸ் தான் அது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஏதாவது கிடைச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு இன்னும் அடுத்த 10,000 km பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த க்ரீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த க்ரீஸ் இப்போ நான் வந்து அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கனெக்டிங் ராட் இருக்கும். ஐ மீன் இந்த ராட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ராட் பார்த்தீங்கன்னா இது நம்ம க்ளீன் பண்ணி இங்கே நம்ம க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இது நம்ம WD-40 அடிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இதையும். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா புஷ் இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து பேரிங்ஸ் இருக்கும். காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் இருக்குது பாருங்கள், தெரியும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுங்களா, பேரிங்ஸ் இதுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இதே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோலர் பேரிங்ஸ் இருக்கும் இல்லை. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ரோலர் பேரிங்ஸ்லாம் இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து அதே மாதிரி வந்து ரோலர் பேரிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த தெரியுது பாருங்கள், இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி ஸோ இதே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே உள்ள கிரீஸ் பண்ணிப்போம். இந்த இன்சைட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரீஸ் பண்ணிப்போம்.
ஸோ 2 சைடு க்ரீஸ் பண்ணோம், ஒரு சைடு மட்டும் பத்தாது. இப்போ இங்கேருந்து பண்ணிப்போம் க்ரீஸிங்கு. எனக்கு தெரிஞ்சு போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பின் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம், அங்கேருந்து இன்சர்ட் பண்ணுவோம். பின் இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ரீஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த இடம் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் இங்கே டாப்பில் இருக்கிற அந்த 3 நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த இடத்துல நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உள்ளேருந்து க்ரீஸ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி 2 சைடும் உள்ளேருந்து க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம கையில் வந்து இந்த இது இருக்குது. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கிற தனித்தனியாக வைங்க, மாற்றி ஒன்றா வச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ 2 சைடு இருக்கிற இந்த கனெக்டிங் ராட்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. இதில் அந்த கனெக்டிங் ராட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ 1 சைடு கனெக்டிங் ராட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த போல்ட் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போல்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 years later. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது செட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து மேலே கீழே போயிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த டயர் கிட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வைக்கலன்னா இது அப் டவுன் ஆகும், அதாவது சஸ்பென்ஷன் அப் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் இது கீழே கட்டை வந்து பார்த்தீங்கன்னா கல்லோ ஏதோ அதாவது சிமெண்ட் மாதிரி வைங்க. அதாவது கீழே வெயிட் பண்ணோன்னா அது வந்து உடையிற மாதிரி பொருள் வச்சிங்கன்னா, அது செங்கல் மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டான பொருள் வச்சிங்கன்னா உடஞ்சிரும். இது கட்டை வைங்க, ஆனால் அந்த கடப்பாக்கல் வந்து மார்பிள் கல் மாதிரி அதை வச்சிட்டிங்கன்னா வெயிட் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் மேட்ச் ஆகும். எனக்கு இப்போ ஒரு 3 நேரமாக ஹோல் மேட்ச் ஆகல, இப்போ தான் ஹோல் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக அதை வந்து டைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோப்ரோ கொஞ்சம் கஷ்டம் குறிஞ்சுக்க இது பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட மைக் வந்து மறுபடியும் கோலார் ஆகிடுச்சு. ஸோ மைக்கில் வந்து ஆடியோ நல்லா வரல. ஸோ அதனால தான் நான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் லிங்க் வந்து நம்ம க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் க்ரீஸ் தான். ஸோ இந்த க்ரீஸ் எனக்கு இப்போதைக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா WD-40 வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருந்தீங்க. WD-40 வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே பேசிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஆடியோ கொஞ்சம் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் பண்ணிக்கங்க நீங்களே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ரியர் பிரேக் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இஷ்யூ இந்த சென்ஸ் லைக் அதுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக அதோட பிஸ்டன்ஸ்லாம் எடுத்து இதை க்ளீன் பண்ணி மறுபடியும் இதை அப்படியே வந்து DIY அப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ பண்ணேன். மோஸ்ட்லி ஷோரூமில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நேராக அங்கே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை நம்ம வீட்டிலே பண்ணலாம். கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் என்ன ஆகுனா பின்னாடி இருக்கிற டயர் வந்து எனக்கு டைட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எல்லாம் மைலேஜும் ட்ராப் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே அந்த விஷயத்தை நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 15W50 மோட்டர் ஆயிலை பற்றி எல்லாரும் இந்த என்கிட்ட வந்து ரிவ்யூ எடுத்தீங்க, அதோட ஃபீட்பேக் எடுத்தீங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் தான் இப்போ நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பின்னாடி எனக்கு ட்ரைபாட் கூட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து என்னோட ஆயில் வந்து எந்த அளவுக்கு விஸ்காசிட்டி வந்து ட்ராப் ஆயிருக்கு, ஆயிலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. மோஸ்ட் இந்த வீடியோ வந்திருக்கும், லைவாக இருக்கும். நான் முடிஞ்ச ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் மீங். படத்தோட I'll see you next time. Bye bye. Take care and do what you love, my dear friends. Bye.